சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த மதுரை மண்ணுக்கு அந்த மாலை. வணக்கம். வணக்கம் யாருக்குன்னா, கொஞ்சம் தயவுசெய்து அமைதியாக இருங்க, அப்போ தான் நம்ம பேசுகிறத கேட்க முடியும். இந்த இட்லி கடை படத்தில் நடித்ததில் படத்தில் நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேற்று இப்போ நான் பேச போகிறது உங்களை பற்றி தான் பேச போகிறேன், அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க. உங்களை பற்றி தான் பேச போகிறேன், நீங்கள் யாருங்கிறத உங்களுக்கே சொல்ல போகிறேன். நேற்று ஒரு துக்க செய்தி வந்தது, என்னை பற்றின ஒரு துக்க செய்தி வந்தது சோஷியல் மீடியாவில், யூடியூப்ல எல்லாம். பொதுவாக என்னை பற்றி மட்டும் இல்லை, நிறைய நடிகர்களை வந்து இவர் காலமாயிட்டார், இவர் இறைவனடி சேர்ந்துட்டார், அப்படிலாம் நிறைய துக்க செய்திகள் வரும். அதை ஒளிபரப்புகிற அந்த யூடியூபுக்கு மிஞ்சி போனால் ஒரு 5000 ரூபாய் பணம் கிடைக்கும், வெறும் 5000 ரூபாய் பணம் கிடைக்கும். அதுக்காக உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனை சாகடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற இந்த சொசைட்டியில் அன்பு எங்கே கிடைக்கும்? அதுவும் தூய்மையான அன்பு எங்கே கிடைக்கும்னா, மதுரையில் இந்த ராஜா முத்தையா ஹாலில் தனுஷுங்கிற ஒரு நடிகருக்காக, தனுஷுங்கிற ஒரு இயக்குனருக்காக, தனுஷுங்கிற ஒரு மகா கலைஞருக்காக இப்படி உயிரையே அன்பாக மாற்றி வச்சிருக்கிற இங்கே தான் அந்த அன்பு கிடைக்கும். எனவே உங்களுடைய இந்த அன்புக்கு என்னுடைய முதல் வணக்கம். இந்த இட்லி கடை வந்து ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு பேர், டைட்டில் மட்டும் இல்லை. இதுக்கு முன்னாடி சென்னையில் மிஸ்டர் தனுஷ் பேசும்போது சொன்னார், ஒரு 4 இட்லி வாங்கி சாப்பிட்றதுக்கு அவரும் அவருடைய சகோதரிகளும், நம்ம பூ போல் இட்லின்னு கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் இவர் பூ பறித்து அதை கொண்டு போய் விற்று அதில் வந்து இட்லி சாப்பிட்டதாக. இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி, நான் சின்ன வயசில் ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் தெருவில் ஒரு ஆயா இருப்பாங்க, அவங்க இட்லி சுடுவாங்க. அங்கே அந்த இட்லி வந்து ரொம்ப சீக்கிரமாக காலியாகிடும். காலையில் அவங்க 6:30 மணிக்கு கடை திறந்தாங்கன்னா 7:30 மணிக்கே கடை தீர்ந்து போயிடும். அதுக்காக நாங்கள்லாம் என்ன பண்ணுவோன்னா, காலையிலேயே சீக்கிரமாக போய் அங்கே க்யூவில் நிற்போம், ஒரு தட்டை எடுத்து வச்சுட்டு போய் க்யூவில் நிற்போம். அங்கே வந்து 5 அணாவுக்கு 6 இட்லி கிடைக்கும். 5 அணா இங்கே உள்ளே போயிட்டாங்களா? சரி, 5 அணாவுக்கு 6 இட்லி கிடைக்கும். அதுக்கு போனி பண்ணுறதுக்காக நாங்கள் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் நிற்போம். அந்த மாதிரி இந்த இட்லி கடை 1ஆம் தேதி தான் திறக்க போகுது. ஆனால் 1ஆம் தேதி திறக்க போகிற இட்லி கடைக்கு அதை போனி பண்ணுறதுக்காக இப்போவே வந்திருக்கிற போனி கப்பூர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். மிஸ்டர் தனுஷ் வந்து நீங்கள் என்னவா இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், டைரக்டராக இருக்கிறத விட, நடிகராக இருக்கிறத விட ஒரு அப்பாவாக இருக்கிறது தான் எனக்கு பெருமையாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் வந்து அவருடைய குழந்தைகளுக்கு மட்டும் அப்பா இல்லை. இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்களா, எனக்கு அருண் விஜய்க்கெல்லாம் பயங்கர பந்தாவாக நாங்கள் வந்துடுவோம். ஒரு அப்பா என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துட்டு அவர் மட்டும் ரொம்ப சாதாரணமான ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பார். இந்த ட்ரெஸ் எல்லாம் தனுஷ் கம்பெனியில் தான் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு, பந்தாவா வாங்கன்ட்டு. ஆனால் இந்த இட்லி பானையில், இட்லி தட்டு மேலே அந்த இட்லி மாவை ஊற்றுறதுக்கு முன்னாடிலாம் ஒரு வெள்ளை துணி ஒன்று போடுவாங்க, நல்ல மல் கிளாத்து, தும்பப்பூ மாதிரி இருக்க ஒரு வெள்ளை கிளாத்து ஒன்று போடுவாங்க. அந்த கிளாத்தில் ஒரு 6 மீட்டர் வாங்கி அதில் 4 மீட்டரில் வேஷ்டி சத்திக்கிட்டு 2 மீட்டரில் சட்டை தைச்சிக்கிட்டு ஒரு மாலை, அந்த மாலை கூட அவருடைய தாத்தாவுடைய மாலையை பாட்டிக்கிட்ட போய் தாத்தான்னு கேட்டு வாங்கி அந்த மாலையை போட்டுக்கிட்டு, இப்படி ஒரு சிம்பிளான ஒரு மனிதர். இவர் யாருன்னு கேட்டால், இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் பூரா புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற ஒரு நடிகர். இவ்வளவு சிம்பிளாக இருந்து இந்த வெள்ளை வேஷியில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எல்லாருடைய மனசையும் கொள்ளை அடிச்சுட்டு போயிடுறாரு. இந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே டோட்டலாக வேஸ்ட்டாக போயிடுது. நான் வந்து மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அந்த கவிதை வந்து, மதுரையில் மீனாட்சி தான் அழகு, மதுரையில் மீனாட்சி தான் அழகு, பெண்ணே பிரகாரத்தில் நீ இல்லாத போது. அதாவது அந்த பொண்ணு அழகாக இருக்கிறா, மதுரை மீனாட்சி அம்மனை விட அழகாக இருக்கிறா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி இந்த தேசிய விருது எப்போ மற்றவங்களுக்கு கிடைக்கும்னா, தனுஷோட படம் அந்த தேசிய விருது பட்டியலில் இல்லாதப்போ மட்டும்தான் மற்ற நடிகர்களுக்கு தேசிய விருது கிடைக்கும். இவருடைய படம் அங்கே போச்சுன்னு வச்சுங்களேன், வேறு எவனுக்குமே தேசிய விருது கிடைக்காது. ஒன்று இவருக்கு கிடைக்கும், அல்லது இவர் படத்தில் வேலை செஞ்ச, வாத்தி படத்தில் வேலை செஞ்ச ஜிவி பிரகாஷுக்கு இந்த தடவை நேஷனல் விருது கிடைச்சிருக்கு. அதனால் தேசிய விருது பெற்ற ஜிவி பிரகாஷுக்கு நம்ம எல்லாம் ஒரு தடவை ஜோராக கை தட்டுவோம். இன்றைக்கி வரல அவர்.
இந்த படத்தில் நடித்தவங்களை பற்றி பேசுகிறதுக்கான நிறைய விஷயம் இருக்குது. மிஸ்டர் தனுஷ் மட்டுமே இல்லாமல் மிஸ்டர் அருண் விஜய் வந்து ஒரு கம்ப்ளீட் ஹீரோ. இந்த படத்தில் ஒரு வில்லனாக நடிச்சிருக்காரு. அது வந்து அவருடைய பெருந்தன்மை. அவரை பற்றி ஏற்கனவே ஒரு மேடையில் நான் பேசிட்டேன் போதுமான அளவுக்கு. இந்த ஆம்பளைங்களை பற்றி நிறைய பேசுகிறது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், அதனால் சாரி அருண். அப்புறம் நண்பர் இளவரசர் வந்திருக்காரு. அவர் வந்து இவ்வளோ பெரிய நடிகர்னு தெரியாமல் அவர் கேமராமேனை நடிச்சிட்டு இருந்தார். கொஞ்ச நாளைக்கு கேமராமேனை நடிச்சிட்டு இருந்தார். அவர் சபாஷ்னு ஒரு படம், அந்த படத்தோட டைட்டிலே அவருடைய ஃபோட்டோகிராஃபியை பார்த்து தான் அந்த டைட்டிலே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ராட்சசி ஒருத்தி நடிச்சிருக்காங்க, நித்யா மேனன். அவங்க வந்து நல்லா நம்ம மதுரகார பொண்ணு மாதிரி, கொஞ்சம் பூசின மாதிரி, அழகான முகத்தில் மஞ்சள் பூசின மாதிரி ஒரு அழகான பொண்ணாக இருப்பாங்க. அந்த மாதிரி இன்னொன்று யார், ஷாலினி பாண்டேன்னு ஒருத்தவங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இது ஒரு பெரிய சிறப்பான ஒரு விருந்தாக இருக்க போகுது இந்த படம். இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன போர்ஷன் கலந்துட்டுருக்கேன், நடிச்சிருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வேலை செய்யும்போது தனுஷ் சாரை வந்து நான் ரொம்ப ரசித்தேன், ஒரு டைரக்டராக ரொம்ப ரசித்தேன். நான் இதை 2-3 தடவை சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட 35 வருஷமாக இருக்கேன். டைரக்டர்ஸ், பெரிய பெரிய டைரக்டர்ஸ் யாருமே டப்பிங்க்கு வர மாட்டாங்க. டப்பிங்க்கு வர டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. தனுஷ் சாரை வந்து நான் டப்பிங்கில் பார்த்தேன். ஒரு படத்தில் ஒரு 25% ஆஃப் த குவாலிட்டியை டப்பிங்கில் சரி பண்ண முடியும். அந்த மாதிரி டப்பிங்கில் கூட விடாமல் இந்த படத்தோட எந்த பகுதியிலையும், இன்னும் சொல்லப்போனால் அந்த இட்லி கடைன்ற அந்த சிம்பிளிசிட்டியான அந்த எழுத்து உட்பட அவர் செலக்ட் பண்ண ஒரு விஷயம். அதனால் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நாங்கள் போய் ஒரு இட்லி வாங்க போவோம், அந்த இடத்துல அஞ்சனா கொடுத்தோம்னா 6 இட்லி கொடுப்பாங்க. அஞ்சனாங்கிறது என்னன்னா 30 பைசா அஞ்சனா. எங்க அம்மா தெரியாம பேர் வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், இவ்வளோ கம்மியா வச்சிருக்காங்க எனக்கு பேரு. ஆனா அந்த அஞ்சனா இந்த அஞ்சனா மாதிரி இவ்வளோ அழகா இருக்காது. தேங்க்யூ சார். ஆனால் ஒன்று மட்டும் பண்ணுவார், எந்த மேடைக்கு வந்தாலும் அங்கே ஒரு பெண் இருந்தா அவங்க தான் உலகத்துலேயே அழகுங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டு தான் வந்து பார்த்திபன் சார் போவார். நான் அந்த ஃபீலிங்கில் தான் இருக்கேன் இன்னைக்கு. இல்லை அது இல்லை, எனக்கு இந்த பொழுது போனால் பொய் வந்துடுது வாயில், அது ஏன்னு தெரியும். பார்த்தீங்களா, இப்போ தானே உங்களை பற்றி நல்லவர் வல்லவர்லாம் பேசுகிறேன். மதுரை மல்லி, இந்த மதுரை மல்லிக்கு இவ்வளோ அழகான பொண்ணே தேவையில்லை, அந்த மல்லியே ரொம்ப அழகாக இருக்கும். உண்மையிலே வெறும் சௌரியை மட்டும் மாற்றி அந்த சௌரிக்கு மேலே இந்த மல்லிகைப்பூ போட்டாலே ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி சௌரி வச்செல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு தெரியல. சரி, ஓகே. அந்த மல்லிகைப்பூ கொடுக்குற அளவுக்கு ஒரு அழகான பொண்ணை சமீபத்தில் நான் பார்க்கல, அநேகமாக பார்த்துருவேன்னு நினைக்கிறேன். நம்ம டீமில் யாருக்காவது அந்த மதுரை மல்லிகை கொடுக்கணும் அப்படின்னா யாருக்கு கொடுப்பீங்க? இல்லை, மிஞ்சி போனால் மல்லிகைப்பூ கொடுத்து ஒரு பொண்ணை மயக்கலாம் இல்லையா? மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்கலான்னு நான் பார்க்குறேன். அந்த மத நல்லிணக்கம் இங்கே மதுரையிலே இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக 2.93 கிலோமீட்டர்ஸில் வண்டியூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அந்த பெருமாள் கோயிலில் உள்ள துலுக்க நாச்சியான்னு சொல்லிட்டு ஒரு அம்மன் இருக்குது. துலுக்க நாச்சியா ஒரு முஸ்லீம் பிரின்சஸ். அவங்க அந்த அம்மன் வந்து அழகரை வந்து காதலிச்சதாக ஒரு ஐதீகம் கதையெல்லாம் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மல்லிகைப்பூவை ஒரு மாலையாக கட்டி அந்த துலுக்க நாச்சியாரை கொண்டு போய் படைச்சு வரலாம்னு நினைக்கிறேன். ஆடடா, ஆடுகளம்ல வர மாதிரி ஒரு சேவல் சண்டை நீங்கள் வந்து நடத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க. தனுஷ் அவர்களுக்கு ஆப்போனண்ட்டாக பேட்டைக்காரனா யாரை கேஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும் டைரக்டராக யோசிச்சு நீங்கள் சொல்லுவீங்க, அது எங்களுக்கு தெரியும். அந்த சேவல் வந்து சாதாரண சேவல் இல்லை, அது தனுஷோட கையில் இருக்கிற சேவல். தனுஷோட ஹேண்ட்லிங் எவ்வளோ நல்லா இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஒரு நடிகரையுமே அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த சேவலை வந்து அவர் எவ்வளோ பிரமாதமாக தயார்படுத்தியிருப்பார் இல்லையா? அந்த சேவல்கிட்ட போட்டி போட்டு நம்ம தோக்கிறதுக்கு பதிலாக நம்ம சமாதானமாக போயிடலாம். 1ஆம் தேதி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஒரு 10 டிக்கெட் கொடுங்க, நான் சமாதானமாக போயிடுறேன்னு கேட்டு வாங்கிட்டு போயிடலாம். ஓகே சார். மதுரையை பற்றி ஒரு கவிதை சொல்லுங்க, அது நல்லா இருந்தது அந்த கேள்வி. அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து எனக்கு அவுட் ஆயிடுச்சு. அப்படியா? பத்த வச்சதால கண்ணகி மதுரையை அழிச்சு பேர் வாங்குறத விட பாசம் வச்சதுனால இந்த மதுரைக்கார பசங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. உண்மையிலே உங்களுடைய இந்த கைத்தட்டல், விசில், இது எல்லாமே யாருக்குன்னு எனக்கு தெரியும். நானும் உங்களை மாதிரியே இந்த 1ஆம் தேதி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்கறதுக்கு காத்துட்டு இருக்கேன். வெற்றி விழாவில் கொண்டாடுவோம், சந்திப்போம். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இப்போ என்னென்னா, இந்த படம் ஏன் இட்லி கடன் பேர் வச்சாங்கன்னு நிறைய பேர் என்னை கேட்டு இருக்காங்க. நான்
மெட்ராஸுக்கு சினிமாவுக்கு போன வருஷம் பிறந்தவர் தான் தனுஷ். நான் மெட்ராஸுக்கு போய் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துட்டேன். அந்த வருஷம் தான் அவர் பிறந்தார். அவருக்கு இந்த மதுரையை பற்றி அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் சென்னையிலே வளர்ந்த பையன். எப்போவாவது லீவுக்கு வந்துட்டு போகிற ஒருத்தர். ஏன் டைரெக்டாக தனுஷ்டே வரேன்னா அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருப்பீங்க. அதனால தான் முதல்ல வந்து பாரதி ராஜா இளையராஜா எல்லாம் வந்து தேனி பக்கத்துலேருந்து சென்னைக்கு போனப்போ ஒரு பாட்டு வரி வரும். தேவாரம் ரோட்டு வழி தேனிச்சந்தை போகிற வண்டி போடி வழி போனோம்னா ரோடு ரொம்ப மோசமப்பா, பத்திரமா கொண்டு போனால் நான் பருத்தி கொட்டை வாங்கி தரேன். போடிங்க தேவாரம்ங்கிறது ஒரு ஊர் பேர், போடிங்கிறது ஊர் பேர் உங்களுக்கு தெரியும். அந்த ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த ஊரோட அருமையை பெருமையை அங்கேருந்து வந்தவங்க சினிமாவில் பெரிய ஆளாகும்போது சொன்னாங்க. அதே மாதிரி அங்கேயே இருக்கிற சங்கராபுரத்துலேருந்து ஒரு இளைஞர் அவங்க அப்பா போய் அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் இப்போ அவர் ஹீரோ ஆகி வந்துட்டார். இதில் முக்கியமான விஷயம் இந்த இட்லி கடையில் சொல்லப்படுறது என்னென்னா, தனுஷுங்கிற நடிகர் ஆரம்பத்தில் அறிமுகமாகுது. எல்லா படத்துலேயும் அப்பங்களை திட்டாத திட்டே கிடையாது, மொத்தத்தையும் திட்டி தீத்துருவார். அப்பந்தான் எதிரியாகவே இருப்பான். அப்படித்தானா? அது இப்போ என்ன ஆயிடுச்சு, பரிணாம வளர்ச்சியில் வர 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 கரெக்டாக வந்து ஒரு ஃபேமிலி எமோஷன்னா என்ன, ஒரு அப்பனோட கேரக்டர் என்ன, ஒரு அப்பனுடைய கேரக்டரு அந்த எமோஷனை நம்மளை எவ்வளோ தூரம் நம்ம உள்வாங்குறோம். ஒரு ஃபேமிலிக்குள்ளரையே நம்ம எமோஷனலாக கனெக்ட் ஆகாத போது நம்ம இங்கே சொசைட்டியை பற்றியோ ஒரு நாட்டை பற்றியோ கவலைப்பட போகிறோம். முதல்ல குடும்பத்தில் அப்பா அம்மா அதுதான் இந்த உணர்வுகளை ஒழுங்காக கனெக்ட் ஆகணுங்கிறதுக்காகத்தான் அதை வாழும்போதே இருக்கணும். அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போதே அந்த கடமையை நம்ம செய்யணுங்கிறது தான் அடிப்படையாக வச்சு தான் ஒரு இட்லி கடை. இந்த இட்லி கடைக்கு நல்ல வேளை நான் சென்னையில் உலர தெரிஞ்சு எப்படி அவர் இட்லி கடைன்னு பேர் வந்துச்சுன்னா, அவங்க தாத்தா வீட்டுக்கு போகும்போது பூ பறிக்கிறது. இப்போ நம்ம மதுரை மல்லியை பற்றி பேசணும். திருச்சுழி அருப்புக்கோட்டை மல்லாங்கனர் பக்கத்தில் தான் நமக்கு மல்லிகைப்பூ பூத்து மதுரை மல்லின்னு பேர் வந்துருக்கு. அங்கே மதுரை மல்லியை எடுத்து கொண்டு போய் கொடுத்தா காசு கிடைக்கும் இல்லையா? அது மாதிரி அவர் அவங்க தாத்தா வீட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு இட்லி கடை. அந்த இட்லி கடையில் 2 இட்லி வாங்கி சாப்பிட்றது அவருடைய பெரிய கனவு. இப்போவே அவர் ரொம்ப குண்டா இருக்கார், அப்போ எவ்வளோ ஒல்லியாக இருப்பார்னு பார்த்துக்குங்க. அப்போ போய் பூ பறித்து அதில் பாட்டி வீட்டில் காசு கேட்கக்கூடாது, அதுலேயும் ஒரு சுயமரியாதை. இதெல்லாம் ரொம்ப மோட்டிவேட்டடான விஷயத்துக்காக சொல்லுவார். அந்த வயசுலேயே போய் பாட்டி வீட்டில் ஒரு 10 பைசா அரைனா 3/4 ரூபா கேட்டால் கொடுப்பாங்கல்ல, தினம் கேட்டால். ஆனால் நம்மளே உழைச்சி நம்மளே வாங்கணும்னு பூ போட்டு அந்த காசில் போய் 4 இட்லி வாங்கி சாப்பிட்டு அதுக்கு ராத்திரிலாம் கனவு காண்றது 4 மணிக்கு எந்திரிச்சு அங்கே போய் சாப்பிடணும் இட்லின்னு. அப்படி ஒரு இட்லி கடையை தான் இப்படி பண்ணால் எப்படி இருக்குன்னு பேசி அதனால் வந்து இட்லி கடை. இந்த இட்லி கடை எப்படி அப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிற ஒரு பாச பிணைப்பு. உயிரோடு இருக்கும்போது அப்பனை பற்றி புரியலையே, உயிரோடு இருந்தப்போ நம்ம அப்பாவை பார்த்துருக்கலாமே. அதை தான் இந்த படத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்கிற செய்தி. ஒரு காலத்தில் அப்பாவை திட்டியே படம் எடுத்தவர் இப்போ அப்பாவோட அருமையை பார்க்குறாரு. இந்த தலைமுறை இருக்கிற உங்களுக்கு அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். நிச்சயமாக இந்த படத்தை நடிச்சேன்ற முறையில் எனக்கு ஊதியம் கொடுத்த ஒரு கம்பெனிக்கு வருமானம் வரும்னு நான் பேசுகிறேன். அதே சமயத்தில் குடும்ப உறவுகளை பற்றி பேசணும். எப்போவுமே தான் இருக்கிற மேடையை முழுசாக ஆக்கிரமிக்கிற அன்புக்கும் பண்புக்கும் உரிய திரு பார்த்திபன் சார். கிட்டத்தட்ட பார்த்திபன் சாரோட ஃப்ளாஷ்பேக் பேச ஆரம்பிச்சோம்னா மெட்ராஸில் ராம் தேட்டர்னு ஒரு தேட்டர். அங்கே நான் 12C பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சார் ஒரு அப்போ தாவணி கனவுல 2-3 சீன் நடிச்சிருந்தார். சார் பேர் மூர்த்தி. என்ன மூர்த்தி சார், என்ன இளவரசு வாங்க, 2 பேர்ட்டுமே பஸ்ஸுக்கு காசு இருக்காது, சாப்பிட்றதுக்கெல்லாம் காசு இருக்காது. அங்கே வடபள்ளியிலேருந்து டீனர் வரைக்கும் சினிமா பற்றி பேசிக்கிட்டே நடந்து போவோம். அந்த மாதிரி பல நினைவுகள். பாக்கியராசோட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது இப்போ எல்லாரையும் வந்து ஒரு அடையாளம் கொடுத்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது நீங்கள் தான். இந்த படத்தையும் நீங்கள் குடும்பத்தோடு வந்து தேட்டரில் பார்க்கணும். அன்புக்குரிய தம்பி அருண் விஜய், உங்கள் அப்பா என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஹீரோ தம்பி. அப்போ ரஜினி சார் வந்ததுக்கப்புறம் நான் ரஜினி சாரை தவிட்டு விஜயகுமார் சார் விட்டுட்டேன். வந்து நீங்கள் இந்த படத்தில் வந்து நம்ம ஃபைட் சீன் போது பண்ணும்போதெல்லாம் நான் உங்களை ரொம்ப ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக எனக்கு வந்து என்னோடய பர்சனல் ஈகோ எதுவுமே இருக்காது. என்ன கேரக்டர் என்னவோ அதுக்குள்ளே போயிடுவேன். பட் ஒரு ஹீரோவாக இருந்துட்டு இதுக்குள்ளே உள்ள வர்றது ரொம்ப சிரமம். நீங்கள் அதை வந்து அழகாக அடாப்ட் பண்ணிவிட்டு அருமையாக உள்ளார போனீங்க. வெரி குட் தம்பி. காவியா, போன தடவை உங்களை பேசாமல் விட்டு ஒரு குற்ற உணர்ச்சி பாருங்கள். கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் ரியாஸ் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பாண்டி, மீனா, மேனேஜர்ஸ் எல்லாம் யாரும் இங்கே வரல. அவங்க எல்லாத்துக்கும் இன்னொன்று ராஜா. ராஜா வணக்கம் ராஜா. ராஜா வா ராஜா, கொஞ்சம் வா. இல்லை இல்லை, உன்னை பற்றி சொல்லணும். இல்லை வாயா, இங்கே வாங்க. இவர் வந்து பேர் ராஜா. இவர் இருங்க, ஏன் எங்கே ஓடுறீங்க? தனுஷுக்கு சாப்பாடு சமைக்கிறாரோல எங்களுக்கு சூப்பராக சமைச்சு கொடுத்து ரொம்ப ருசியாக வச்சுக்கிட்டு நான் சொல்லிட்டேன், ராஜா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ராஜா, தயவு செஞ்சு ஊரின சேர்க்கையானா பரவாயில்ல,
நீ ரொம்ப நல்லா சமைக்கிறேன். இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக எனக்கு தெரியும். மூலமாக வந்து திரும்பி பார்த்தா அவர் என்ன யோசிக்கிறாரு, லுக்கு விட்டால் என்ன செய்கிறாரு, எப்படி கோவமாக இருக்கார், அதை மாதிரி இருக்கிற பெரிய விஷயம். இதே மாதிரி என் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கணும். வாழ்த்துக்கள். அவங்கள்ட்ட அறிமுகப்படுத்துகிற எனக்கு ஒரு திருப்தி. ஓகே. இன்னொருத்தர் இருக்கார், அவர் எங்கே இருக்காரு தெரியல, சுப்பிரமணிய சிவா சார். அவர் உண்மை சொல்கிறாரா பொய் சொல்கிறாருன்னு அவருக்கும் தெரியாது, கேட்குறவங்களுக்கும் தெரியாது. ஆனால் தம்பி மாதிரி ஒருத்தர் இருந்ததுனால தான் தனுஷுக்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டுப்பா. அதை வந்து நான் ரொம்ப நிறைய அப்சர்வ் பண்ணி ஒரு டெக்னீஷியனாக இருந்ததுனால 5 நிமிஷத்தில் அந்த அவர் ஏதோ ஒரு பொருள் கேட்டோம்னு வச்சுங்களேன், இந்த ஆண்திவேன்னா அரை மணி நேரமோ 1 மணி நேரமும் கேட்கக்கூடாது. நீங்கள் ஆண்திவே அது தனுஷுக்கு டைரக்டராக தெரியும். இந்த ஒரு கோட்பாடு வந்து இந்த படத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பொறுப்பை இன்வால்மெண்ட்டாக செய்கிறதுக்கு முக்கியமான காரணம் தனுஷோட இன்வால்மெண்ட். அதை உங்களுக்கெல்லாம் சொல்கிறது ஒரு ஹீரோவை சம்பிரதாயமாக பாராட்டணுன்றதுக்காக அல்ல. நீங்கள் வளர்கிற தலைமுறை எந்த தொழில் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம், அதில் உங்களை முழுசாக ஈடுபடுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வெற்றியாளர்களாக இருப்பீங்கிறது தான் இந்த படத்தின் மூலமாகவும் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ மூலமாகவும் நல்ல சொல்ல செய்தி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.